ஸ்ரீ ஹரிவாயு குருப்யோ நமக. நம்மில் நிறைய பேருக்கு கண்களில் ஏதேனும் ஒரு குறைபாடு உள்ளது. அதன் நிவாரணைக்காக சாஸ்திரத்தில் கூறிய ஒரு உபாயத்தை இங்கு காணலாம். அதற்காக வைத்தியரிடம் செல்ல வேண்டாம் என கருதக்கூடாது. இதற்கு மேலும் நமது கண்களின் சக்தி கெடாமல் இருப்பதற்கான ஒரு உபாயம் இது. அது மட்டுமன்றி சிறுவயது முதலே இதை செய்து வந்தால் கண்களில் தோஷமே வராது. நமது குழந்தைகளுக்காவது இதை பயிற்றுவிப்போம். அது என்ன உபாயம் என்றால், தினமும் நாம் சாப்பிட்டு முடித்தவுடன் கைகளை நன்கு கழுவி ஒரு சிறிய பாத்திரத்தில் நீரை எடுத்துக்கொண்டு அதில் நமது 2 கட்டை விரல்களையும் நனைத்து ஓரிரு துளி நீரை நமது கண்களில் இப்படி விட நமது கண்களின் தோஷம் பரிகாரமாகிறது. இதை செய்யும்போது பின்வரும் 5 பெயர்களை நினைவில் கொண்டு ஒரு ஸ்லோகத்தையும் சொல்ல வேண்டும் என்கிறது சாஸ்திரம். அந்த ஸ்லோகம் என்னவென்றால், ஷர்யாதிஞ்ச சுகன்யாஞ்ச சவனம் சக்ரமஸ்வினோ भोजनान्ते स्मराम्येतान् यतश्चक्षुर्नहीयते. சரியாதி மகாராஜா, சுகன்யா, ஷவண மகரிஷி, இந்திரதேவன், அஸ்வினி தேவதைகள் யார் போஜனத்தின் முடிவில் இந்த 5 பேரை நினைத்து கொண்டு கைகளை நனைத்து இப்படி செய்கிறார்களோ அவர்களுக்கு கண்களில் தோஷமே வருவதில்லை என பொருள். ஏன் இவர்களை நினைக்க வேண்டும் என்பதற்கான விடையை பகவான் ஸ்ரீ வேதவியாசர் ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் 9வது ஸ்கந்தத்தின் 4வது அத்தியாயத்தில் சொல்கிறார். வைவஸ்வத மனுவின் 3வது மகன் சரியாதி மகாராஜா. இவரது மகள் பெயர் சுகன்யா. ஒரு சமயம் சரியாதி மகாராஜா தனது மகள் சுகன்யா மற்றும் பரிவாரங்களுடன் காட்டில் சஞ்சரித்து கொண்டே ஷவண மகரிஷியின் ஆசிரமத்திற்கு அருகில் வந்தார். ஷவண மகரிஷி பிருகு மகரிஷியின் புத்திரர் ஆவார். இவர் தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோது ஒரு ராட்சசன் அவரது தாயை பலாத்காரம் செய்ய முயல குழந்தை தாயின் கர்ப்பத்திலிருந்து நழுவியது மற்றும் தன் பார்வையாலேயே அந்த ராட்சசனை நாசம் செய்தது. சுதி என்றால் நழுவுதல் என்று பொருள். எனவே இவர் செவணர் என அழைக்கப்பட்டார். பகவான் என்றும் தன் ஸ்தானத்திலிருந்து சுதி, அதாவது நழுவுதல் இல்லாதவன் ஆனதால் அவனை அச்சுதா என அழைக்கிறோம். சிறுமியான சுகன்யா தனது தோழிகளுடன் விளையாடி கொண்டிருக்கையில் அங்கு ஒரு புற்று வளர்ந்திருப்பதையும் அதன் 2 துவாரங்களிலிருந்து அக்னிமயமான ஜுவாலைகள் ஒளிர்வதையும் கண்டாள். அது என்ன வெளிச்சம் என அறியும் ஆவலால் குச்சியை எடுத்து குத்திவிட அது ஷவண மகரிஷியின் கண்களாக இருந்ததால் இரத்தம் வெளியே ஆரம்பித்தது. இதை கண்டு சுகன்யா பயந்த அந்த நொடியே ராஜா மற்றும் அவருடன் வந்த பரிவாரங்கள் அனைவருக்கும் மிகுந்த வயிற்று வலியுடன் கூடி மலஜலம் தடைப்பட்டது. சரியாதி ராஜா மிக சிறந்த விஷ்ணு பக்தர் மற்றும் வேதாந்தங்களை அறிந்த ஞானியானதால் அங்கிருந்தவர்களிடம், ஒரே சமயத்தில் இத்தனை பேருக்கும் திடீரென வயிற்று வலியுடன் கூடி மலஜலம் தடைப்பட்டிருப்பதால் உங்களில் யாரேனும் இங்கிருக்கும் ஷவண மகரிஷிக்கு ஏதேனும் அபராதம் செய்திருந்தால் சொல்லிவிடுங்கள் என கேட்க, உடனே சுகன்யா தான் செய்த அபராதத்தை ஒப்புக்கொண்டாள். பயந்து பதறிய சரியாதி மகாராஜா மகரிஷியிடம் வினயத்துடன் சமாதானப்படுத்தி மன்னிப்பு வேண்ட, ஷவண மகரிஷி, உன் மகள் சுகன்யாவை எனக்கு திருமணம் செய்து கொடுத்தால் உங்கள் அனைவரின் நோயும் குணமாகும் என்றார். இதை கேட்ட மகாராஜா தன் நாட்டு மக்களின் நலனுக்காக தனது மகளை தியாகம் செய்ய எண்ணி வயதில் மிகவும் முதியவராக இருந்த அவருக்கு அழகும் இளமையும் நிரம்பிய தனது மகளை விவாகம் செய்து கொடுக்க சம்மதித்து அனைவரையும் நோயிலிருந்து விடுபட வைத்து தனது ராஜ்யம் திரும்பினார். தனது கணவன் இவ்வளவு முதியவராயிற்று என்று எண்ணாமல் முன்கோபியான அவர் மனம் கோணாமல் சுகன்யா கணவருக்கு முழு மனதுடன் பணிவிடை செய்து வந்தாள். இதனால் மனம் மகிழ்ந்த ஷவண மகரிஷி அவளை அனுகிரகிக்க எண்ணினார். ஒரு நாள் தேவலோக வைத்தியர்களான அஸ்வினி தேவதைகள் அவர்களது ஆசிரமத்திற்கு வருகை தர ஷவண மகரிஷி அவர்களை விதிப்படி உபசரித்து தன் மனைவி சுகன்யாவுக்காக தனக்கு இளமையும் அழகையும் திரும்ப தருமாறு வேண்டினார். இதற்கு பிரதியாக இதுவரை யாகத்தில் சோமரசம் எனும் ஹவிர்பாகம் இல்லாமல் இருந்த அஸ்வினி தேவதைகளுக்கு சோமரச ஹவிர்பாக அதிகாரம் கிடைக்குமாறு செய்வதாக கூறினார். அஸ்வினி தேவதைகள் மகிழ்ந்து அவரை அருகிலுள்ள ஒரு குளத்தில் மூழ்கி வருமாறு கூறினர். அது சித்த புருஷர்களால் நிர்மாணம் செய்யப்பட்ட ஒரு விசேஷமான குளமாகும். மிகுந்த முப்பினால் பலமிழந்து தனியாக குளத்தில் மூழ்க முடியாமல் இருந்த அவரை அஸ்வினி தேவதைகள் கையை பிடித்து மூழ்க வைத்தனர். மேலே எழுந்தபோது இளமையும் அழகும் பலமும் நிரம்பி சூரியனைப் போல பிரகாசிக்கும் ஒரே மாதிரியான 3 திவ்ய புருஷர்களை கண்ட சுகன்யா இதில் யார் தனது பதி என திகைத்தாள். தப்பியும் கூட மற்றவரை தனது கணவன் என கூறும் பிரசங்கம் வந்துவிடக்கூடாது என பயந்த சுகன்யா அஸ்வினி தேவதைகளை பிரார்த்திக்க, அவளின் பதிவிரதா தர்மத்தால் மனம் மகிழ்ந்த அஸ்வினி தேவதைகள் நிஜமான ஷவண மகரிஷியை காண்பித்து அங்கிருந்து புறப்பட்டனர். பின்பு ஒரு நாள் சரியாதி மகாராஜா ஒரு யாகம் செய்ய எண்ணி ஷவணரின் ஆசிரமத்திற்கு வந்தார். அங்கு தன் மகனின் அருகில் சூரியனைப் போல பிரகாசிக்கும் அழகான இளைஞனை கண்டு மனம் பதறிப்போய் தனது மகளின் நடத்தையில் சந்தேகம் கொண்டு, தீய நடத்தை உள்ளவளே, கணவர் முதியவர் என்பதால் அவரை விட்டுவிட்டு கீழ்த்தரமான வழியில்
வேறு ஒருவனுடன் வாழ்கிறாயே, உனது செயலால் தந்தை குலத்தையும் கணவன் குலத்தையும் ஒரு சேர நரகத்தில் தள்ளிவிட்டாயே என பலவாறாக நிந்தனை செய்ய, சுகன்யா மலர்ந்த முகத்துடன், தந்தையே, இவர் சாக்ஷாத் உங்களுடைய மருமகனே தான் என கூறி அஸ்வினி தேவதைகளின் அருளால் இளமையை திரும்ப பெற்ற விஷயத்தை விளக்கினான். நிம்மதியடைந்த ராஜா மிகவும் மனம் மகிழ்ந்து தான் செய்யும் யாகத்திற்கு மகளையும் மருமகனையும் அழைத்து சென்றார். சரியாதி ராஜா செய்த யாகத்தில் ஷவண மகர்ஷி தான் வாக்களித்தபடி அதுவரை யாகத்தில் வைத்தியர்கள் என்ற காரணத்தால் சோமரச ஆகுதி இல்லாதிருந்த அஸ்வினி தேவதைகளுக்கு சோமரச அவிர்வாகத்தை கொடுத்தார். இதை கண்டு வெகுண்ட இந்திரதேவர் ஷவணரை கொல்ல தனது வஜ்ராயுதத்தை ஏந்திய போது ஷவண மகர்ஷி தன் தவ வலிமையால் இந்திரனின் தோள்களை ஸ்தம்பிக்க செய்தார். இந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து சாப்பிட்டு முடித்தவுடன் ஓரிரு துளி நீரை நமது கண்களில் விட்டுக்கொள்வதால் நமது புறக்கண்களின் குறைபாடு நீங்குவதோடு சரியாதி மகாராஜாவின் தர்ம சிந்தனை, சுகன்யாவின் பதினிஷ்டை, ஷவணரின் தவ வலிமை, ஷவணரை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தும் அவரது தவ வலிமையை உலகுக்கு அறிவித்த இந்திரனின் பெருந்தன்மை, தேவ வைத்தியர்களான அஸ்வினி தேவதைகளின் சக்தி இவற்றை நினைவுக்கு கொண்டு வருவதால் நமது அகக்கண்ணாகிய ஞானக்கண்ணும் தெளிவு பெறுகிறது. மீண்டும் ஒருமுறை அந்த ஸ்லோகம். ஷரியாத்திஞ்ச சுகன்யாஞ்ச சவனம் சேந்திரமஸ்வினௌ யஸ்மரிஷ்யதி வை நித்யம் தஸ்ய சக்ஷுஹு நனஷ்யதி. ஸ்லோகம் சொல்ல இயலாதவர்கள் இவர்களை நினைத்தாலும் போதுமானது. இதோடு மட்டுமல்லாமல் மக்கள் தற்போது மிக அதிகமாக லேப்டாப் போன்ற சாதனங்களை உபயோகிப்பதால் கண்களை குளிர்விக்க கடைகளில் ஐ வாஷ் கப் என விற்பனை செய்வதையும் நாம் காண்கிறோம். எனவே இன்று முதல் தினமும் வைஸ்வானர யஜ்ஞம் செய்து முடித்த பிறகு, அது என்ன வைஸ்வானர யஜ்ஞம் எனில், நாம் சாப்பிடுவதே வைஸ்வானர யாகம். விஸ்வத்தில் உள்ள அனைத்து நரரின் ஜடராக்னியில், அதாவது வயிற்றில் அக்னி ரூபத்தில் இருந்து பகவான் ஜீரணம் செய்விக்கிறார். நாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வைத்த சாப்பாடு என்றாவது இரத்தமாக மாறி பலம் தந்திருக்கிறதா? எனவே வைஸ்வானர ஹோமம் முடிந்த பிறகு அஸ்வினி தேவதைகளுக்கு யாகத்தில் சோமரச ஆகுதி கிடைத்த இந்த பாகத்தை ஸ்மரித்து நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வோம். ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணமஸ்து.